விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி 26 திருச்சியில் அனைவரும் வாரீர். பாபர் கோயிலை இடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரியாது இடிச்சாரா இல்லையான்னு எனக்கு இருந்தவங்க தான் தெரியும். இந்த மாதிரி ஒருத்தர் பேசும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, முதல்ல ஃபேக்ட்ஸ் உண்மைகளை பலி கொடுக்க வேண்டியது. எதையுமே அவர் படிக்காம எப்படி அதை பத்தி கருத்து சொல்றாரு. இந்த வாசகர் அடித்தளம் இருக்கு இல்லையா, அதுக்கு நோகாத வகையில் இந்த பக்கம் ஒரு உருட்டு இந்த பக்கம் ஒரு உருட்டு. பூமிக்கு அடியில தோண்டி ஒரு ஆதாரத்தை எடுத்து இது என்னோடதுன்னு சொல்ல முடியாது. சரி, அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு கொடுத்தாங்க? இது கொஞ்சம் அசிங்கமா வருது எனக்கு சொல்றதுக்கு. நான் அப்படி சொல்லக்கூடாது. அதனால இது ரொம்ப அருவருப்பா இருக்குது. அந்த மொத்தமும் பொலிட்டிக்கலா என்ன விவரம் தெரியாதவர்களுக்கு விவரம் சொல்றதுக்கு தானே அவர் சேனல் நடத்துறாரு. அவங்களுக்கும் தெரியாது இவருக்கும் தெரியாதுன்னா இவருக்கு சேனல் நடத்துறாரு. 1949 டிசம்பர் மாதம் ஒரு நள்ளிரவில் ராமர் சிலை திருட்டுத்தனமாக வைக்கப்பட்டது அப்படின்னு அந்த தீர்ப்புல இருக்குது. அதை அவர் சொல்லியிருக்காரா? அதை ஒட்டி எத்தனை கலவரம் நடந்தது, எத்தனை ஆயிரம் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள் சொல்லியிருக்காரா? மதன் கௌரி சொல்வதில் உள்ள மிக முக்கியமான பிழை என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பார்வையாளர்கள் எண்ணிக்கையை தற்காத்துக் கொள்வதற்காக அவர் தெரிந்தே வருமான வரி ரைடு இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இருக்கிறதுனால வெக்கமான இல்லை. உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் அப்படின்னு பாட்டு போட்டவர், மத நல்லிணக்கம் தொடர்பாக பேசினவர், நான் ஒரு ஞானி இந்த பொசிஷன்ல இருக்கிறவர். இன்னைக்கு மோடியை நினைச்சா எனக்கு கண்ணீர் வருது. அவருடைய இசையை எவ்வளோ நம்ம ரசிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, பேரின்பத்துக்கெல்லாம் ஒன்றும் மியூசிக் போடல. அவர் சிற்றின்பத்துக்கு தான் மியூசிக் போட்டிருக்காரு. இப்போ இந்த ஹேராமில் கூட இப்போ காந்திக்கு மியூசிக் போட்டார். இப்போ ஒரு கோட்ஸேக்கு மியூசிக் போடுறாரு. இந்த கோட்ஸேக்கு போடுற மியூசிக் தான் ரியல். காந்திக்கு போட்ட மியூசிக் ஒரு இப்படி ஒரு கோயிலை யாரால கட்ட முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. முடியாது, யாராலும் முடியாது. தஞ்சை பெரிய கோயிலோட ஒப்பிடுறதுல என்ன பிரச்சனை? இது சில்லறத்தனம், இது ஃப்ராடு. இது திருவண்ணாமலைக்கு போறாரு, இன்னும் பல இடத்துல போய் உட்காந்து பாக்குறாரு. இவ்வளவு கோயிலை சுத்துறவருக்கு இந்த கோயில் தான் சிறப்பாப்படுது. மலிவான ஒரு மனிதரிடம் இருந்து நாம ரசிக்கக்கூடிய ஒரு கலை எப்படி பிறந்து வருகிறது? அது பிஜேபி தான் ஜெயிக்கும். நீங்க கோயில்களா போய் பிஜேபி ஜெயிக்க வைக்க போறீங்க. அது என்னால மறுக்க முடியாது. அப்படி நான் மறுத்தா நான் ஒரு நடுநிலை பத்திரிகையாளர் இல்லை. வன்னியர் தொகுதியில் வன்னியருக்கு சார்பாக நடக்கிறது தான் ஜெயிக்கிற வழி. தேவர் தொகுதியில் தேவருக்கு சார்பாக நடக்கிறது தான் ஜெயிக்கிற வழி. அதுதான் புரோக்கர் வேலைன்னு சொல்கிறேன் நான். அதுக்கு பேர் பத்திரிகையாளர் வேலை இல்லை. இப்போ இவர்கள் செய்கிற வேலை என்னன்னு கேட்டால் தள்ளிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமான காரியம் தான். தள்ளிட்டு இருக்கிறோம். தள்ளிடுவீங்களா, வண்டி ஓடிடுமா, இதை தள்ளி நீங்கள் போய் சேர்ந்துடுவீங்க, இதை நாங்கள் நம்பணும். அப்படி பேசுகிற ஆளை ஒரு போர்க்களத்தில் சண்டை நடந்துட்டு இருக்குது. ஒரு 1000 படை வீரர்கள் ஃபைட் பண்ணுற இடத்துல ஒரு 10 பேர், அதெல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு பேசுனா என்ன செய்வாங்கன்னா, எதிரியை சுடுறதை விட்டுட்டு இப்படி திருப்பி இந்த 10 பேரையும் சுற்றி தள்ளிட்டு அப்புறம் தான் சண்டைக்கு போவாங்க. அந்த இடத்துல இவங்க இருக்கிறாங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் அது. வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை நான் மகிழ்ந்து பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமையை சந்தித்து உரையாடுகிறோம். இந்த வகையில் சந்திக்க போன்ற சிறப்பு விருந்தினர் தொடர் வணக்கம். வணக்கம். அயோத்தியா ஒட்டி நிறைய பேசிட்டு வர்றோம். ஆஸ் யூஷுவல் எல்லா தரப்பினரும் காணொலிகள் போடுறாங்க யூடியூப்ல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் அதை கவர் பண்ணுது. எல்லா இடத்துலையும் அயோத்தியா அயோத்தியா அயோத்தியா, எய்தர் ஃபார் ஆர் அகெயின்ஸ்ட். இதில் அகெயின்ஸ்ட் வருதா, அகெயின்ஸ்ட் கொஞ்சோண்டு வருது. அதில் இப்போ பிரபலமான யூடியூபர்களில் ஒருவரான மதன் கௌரியும் கூட பல்வேறு சப்ஜெக்டில் எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் அவர் வீடியோ போடுவார். இது தொடர்பாக வீடியோ போட்டிருக்காரு. 3 வீடியோ போட்டிருக்காரு. 3 வீடியோவில் ஒரு வீடியோ நம்ம கோயிலை பற்றி பேசினோம். மசூதிக்கு இடம் கொடுத்தாங்கல்ல, அந்த மசூதியோட நிலவரம் என்ன, இன்னும் கட்டட வேலைகள் நடக்கலை, என்ஓசி கொடுக்கல, என்ன காரணமோ தெரியல ஏன் என்ஓசி கொடுக்கலன்ட்டு. ஆனால் மே 2024 கட்டிட வேலைகள் நடந்தணும், ஹாஸ்பிட்டல் திறக்க போகிறாங்க, நல்ல காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அயோத்தியாவை பற்றி நிறைய விவரிக்கிறார். அவர் சொன்னதை நான் சொல்கிறேன். அவர் முக்கியமாக என்ன சொல்றாருன்னா, பாபர் கோயிலை இடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியாது இடிச்சாரா இல்லையான்னு எனக்கு இருந்தவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி இருந்த பாபரி மஸ்ஜித்தை ஃபோட்டோஸாக பார்த்த ரியலாக இருந்த ஒரு விஷயத்த ஒரு கூட்டம் திட்டமிட்டு இடித்தது. அதற்கு பிறகு தீவிரவாதம் பெருகியது. ஒரு கூட்டம் இடித்தது, அதுக்கு பிறகுதான் தீவிரவாதம் பெருகியது. அந்த இதுக்கு இந்த இடித்தது தீவிரவாதமாக அவருக்கு படலை. இந்த பெர்ஸ்பெக்டிவ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ அவர் மதன் கௌரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா தலைப்பு பற்றியும் அவர் பேசுகிறாரு. அது ஒரு விக்கிபீடியா விளக்கம் அப்படி கூட எடுத்துக்கலாம். ஆனால் அவர் ஒரு கணிசமான அளவுக்கு தனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்த்துருக்காரு. இல்லை, பொதுவாகவே இன்னைக்கு
வாசகர்கள் பொதுவாக இந்த சமூகத்தை கவனிக்கிற நபர்களில் ஒரு பெரிய எண்ணிக்கையில் வந்து இதே மாதிரி தானே ஒரு சப்ஜெக்ட் அணுகுறாங்க. அதான் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவர்கிட்ட போய் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது இவர் அவங்களோட ரெப்ரசன்ட் அப்படி வச்சிருக்காரு. அப்போ அப்படி இருக்கும்போது அவர் தன்னுடைய இந்த வாசகர் அடித்தளம் இருக்கு இல்லையா, பார்வையாளர்கள் அடித்தளம், அதுக்கு நோகாத வகையில் இந்த பக்கம் ஒரு உருட்டு இந்த பக்கம் ஒரு உருட்டு என்ற மாதிரி இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு சொன்னாங்க. அந்த மாதிரி அவர் நடுநிலை என்ற பெயரில் அந்த மாதிரி பேசினதாக தெரியுது. என்னுடைய கருத்துப்படி அவருக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னுலாம் நான் நினைக்கல. அவருக்கு வந்து தன்னுடைய பார்வையாளர்களை காப்பாற்றிக்கணும், கான்ட்ரவர்சியில் சிக்கக்கூடாது. முக்கியமாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சங்கிகள் அவங்களுடைய மிரட்டலுக்கோ அச்சுறுத்தலுக்கோ ஆளாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உஷாராக அதுக்கு தகுந்த மாதிரி தணிக்கை செய்து அவர் பேசியிருக்காரு. நீங்கள் சொன்னீங்க அது தீவிரவாதமாக படலைன்னு. பட்டிருந்தாலும் அவர் பேச மாட்டார். அது எதுக்கு அனாவசியம் வம்பு எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற அளவில் அவர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒருத்தர் பேசும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், முதல்ல ஃபேக்ட்ஸ் உண்மைகளை வந்து பலி கொடுக்க வேண்டியிருக்குது. அது தெரிஞ்சுதான் அவர் செய்கிறாரு. உண்மையை பலி கொடுக்குன்னு சொல்லி இடிச்சாங்கிறத ஒத்துக்கிறாரு. பாபர் கட்டினாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அந்த இடத்துக்கு மேல கோயிலை இடிச்சிட்டு அதான் அப்படின்னு தெரியாதுன்னு அவர் சொல்றாரு. இப்போ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கோயிலுக்கு சாதகமாக வந்திருப்பது உண்மை. ஆனா இந்த விவரத்தை பேசுறவர் குறைந்தபட்சம் அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை படிச்சிருக்கணும். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல ரொம்ப திருத்தமா இருக்குது. அங்க இடித்ததற்காக எந்த ஆதாரமும் இல்லை. அப்படி எந்த ஒரு ஆதாரத்தையும் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கொடுக்கவில்லை. இல்லை, ஒரு ஆர்கியலாஜிக்கல் சர்வே வந்திருக்குது 2002-03 வந்து. இப்போ நீங்கள் சொன்னதுனால நான் அந்த பகுதியை மட்டும் கொஞ்சம் படித்து காமிச்சிடுறேன். ஏன்னா இது சங்கிகளும் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அடியில் ஆர்கியலாஜிக்கல் சர்வே சொல்லியிருக்குது, அந்த ஆதாரங்கள்லாம் இருக்குது. ஆமாம், கீழே இந்து கோயில்களுக்கான கற்கள் இருந்தது, தூண்கள் இருந்தது, இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்கிறதுனால இப்போ அது யார் வேணால் எதை வேணால் சொல்லிக்கலாம். பட் உங்களுக்கு சாதகமாகவே வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு இதை பற்றி என்ன சொல்லி இருக்கிறதுன்றது இருக்கு இல்லையா, அதை தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். இதை மட்டும் படிக்கிறேன் நான். A finding of title cannot be based in law on the archaeological findings which have been arrived at by the ASI. சிவில் கேஸில் யாருக்கு உரிமை என்பது ஆர்கியலாஜிக்கல் சர்வேயோட எவிடன்ஸ் அடிப்படையில் தீர்மானிக்க முடியாது. Between 12th century to which the underlying structure is dated and the construction of the mosque in the 16th century, there is an intervening period of 4 centuries. ஆர்கியலாஜிக்கல் சர்வே சொல்லக்கூடிய அந்த கட்டிடம், அது கோயில்லாம் சொல்ல, கட்டிடம் இடிபாடு, அது 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது, இது 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இந்த இடைப்பட்ட காலம் பாபர் கட்டின அந்த மசூதிக்கும் இந்த ஏற்கனவே இருந்தா சொல்லப்படுற கட்டடத்துக்குமே பெரிய இடைவெளி 4 நூற்றாண்டுகள் இருக்குது. இப்போ அடுத்த வரி முக்கியம். நோ எவிடன்ஸ் ஹாஸ் பீன் பிளேஸ்ட் ஆன் தி ரெக்கார்ட் இன் ரிலேஷன் டு த கோர்ஸ் ஆஃப் ஹியூமன் ஹிஸ்டரி பிட்வீன் த 12th and 16th centuries. 12ஆம் நூற்றாண்டுக்கும் 16ஆம் நூற்றாண்டுக்கும் இடையில் என்ன நடந்தது என்பதற்கான வரலாற்று தரவுகள் எதுவும் எங்கள் முன் சமர்ப்பிக்கப்படவில்லை. சரிதானா? நோ எவிடன்ஸ் இஸ் அவைலபிள் இன் அ கேஸ் ஆஃப் திஸ் ஆன்டிக்விட்டி ஆன் தி காஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த அண்டர்லைங் ஸ்ட்ரக்சர். அது கீழே கிடந்திருக்கிற இடிபாடு இடிக்கப்பட்டதா எனில் இடிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்பதற்கு எந்த தரவுகளும் தரப்படவில்லை. 2, whether the pre-existing structure was demolished for the construction of the mosque. இந்த மசூதியை கட்டுவதற்காகத்தான் இது இடிக்கப்பட்டது என்பதற்கான எவிடன்ஸும் தரப்படவில்லை. டைட்டில் டு த லேண்ட் must be decided on settled legal principles and applying evidentiary standards which govern a civil trial. ஒரு இடம் யாருக்கு சொந்தம் என்பதை தீர்மானிப்பதற்கு சான்றுகள் வேணும். அது லீகல் பிரின்சிபல் அடிப்படையில் இருக்கணும், அது சான்றுகள் அடிப்படையில் இருக்கணும். இப்போ இந்த இருக்கிற இடம் என்னோடது அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறதுக்கு போதுமான ஆதாரங்களை கொடுக்கணும். மேபி எங்க தாத்தாவோடது, எங்க அப்பாவோடது, அல்லது நான் வாங்கி போட்டிருந்தேன், யாரோ ஆட்டை போட்டாங்க. ஆமா, பூமிக்கு அடியில தோண்டி ஒரு ஆதாரத்தை எடுத்து இது என்னோடதுன்னு சொல்ல முடியாது. சரி, அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு கொடுத்தாங்க? இப்படி இருக்குல்ல, அங்கதான் ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. அது முரண்பாடு என்ன? இதை ஏற்கனவே உள்ள இதுலயும் சொல்லியிருக்கிறோம், மீண்டும் ஒரு முறை சொல்றேன். இந்த மசூதி கட்டப்பட்ட 1528ஆம் ஆண்டுக்கும் மசூதி கோயில் என்று பிரச்சனை மசூதிக்கு எதிராக எழுப்பப்பட்டது 1855ஆம் ஆண்டு. அதாவது இந்த முதல் சுதந்திர போராட்டத்துக்கு 2 வருஷம் முன்னால.
1528க்கும் 1855க்கும் இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் அங்கே தொடர்ந்து தொழுகை நடத்தி வந்தோம் என்பதற்கான அனுபவ பாத்தியதைக்கான தரவுகளை இஸ்லாமியர் தரப்பு தரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பீரியட்ல அந்த இடத்துல ராமன் பிறந்தான் என்று கருதி அவர்கள் சாமி கும்பிட்டதுக்கான தரவு ஏதாவது இருக்குதா என்று இந்துக்கள் தரப்பை உச்சநீதிமன்றம் கேட்கவில்லை. மாறாக அந்த முந்தைய நூற்றாண்டுல ஒரு ஐரோப்பிய பயணி ஒருத்தர் அவர் இந்த இடத்துல ராமர் பிறந்தா பேசிக்கிறாங்க என்று ஒரு வரி பதிவு செஞ்சிருக்காரு. அந்த ஒரு வரியை தான் கோட் பண்றாங்களே தவிர வேற எதுவும் இல்லை. அப்போ இது அப்பட்டமாக இந்துக்களுக்கு சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு. அதுக்கு ஒரு நியாயத்தை இந்த தீர்ப்பு எப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஃபெய்த் தொடர்பான விஷயங்கள்ல absence of evidence cannot be construed as evidence of absence. சான்று இல்லை என்பது இல்லை என்பதற்கான சான்றாகி விடாது. ஃபெய்த் தொடர்பான நம்பிக்கை தொடர்பான விஷயங்கள்ல ஆமா இப்ப கடவுள் இருக்காரா அப்படின்னு கேட்டா எவிடன்ஸ் தர முடியாது, அதனால இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம், அதெல்லாம் கரெக்டு தான். ஆனா அது நம்பிக்கை தொடர்பான விஷயம். நம்பிக்கை அடிப்படையில் நீங்க விழுந்து கும்பிட்டுக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். இப்போ பாம்பை கும்பிடுறாங்க, பன்னியை கும்பிடுறாங்க, பலதை கும்பிடுறாங்க, அதை யாரும் நம்ம கேட்கல. ஆனா இந்த இடம் எனக்கு சொந்தன்றது என்னுடைய ஃபெய்த்துன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. சொந்தம்னாக்கா அதுக்கு டைட்டில் வேணும். அப்போ அதுக்காக தான் இவங்க இந்த அனுபவ பாத்தியதை என்று ஒரு முட்டு கொடுப்பதை ஏற்பாடு செய்து முஸ்லீம்கள் அனுபவ பாத்தியதை காட்டலை, இவங்க காட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்கு. அப்போ மதன் கௌரி சொல்வதில் உள்ள மிக முக்கியமான பிழை என்ன அப்படின்னு சொன்னா, கோவில் இடிக்கப்படவில்லை, இடிக்கப்பட்டதற்கு எந்த தரவுகளும் தரல, அந்த இடிபாடு 12ஆம் நூற்றாண்டு, இது கட்டினது 16ஆம் நூற்றாண்டு, இடைப்பட்ட நாள். ஆமா, இது தெளிவா இருக்குது, இது ஒன்றும் ரகசியம்லாம் இல்லை. இப்போ இதை சொல்லாம நமக்கு தெரியாது என்று சொல்வது என்ன ஆகுதுன்னாக்கா, அந்த விவகாரத்துக்குள்ள போய் அதெல்லாம் இடிக்கப்படலை கோயில், இவனை தான் வேணும்னே மசூதி இடிச்சிட்டாங்க என்று சொன்னால் சங்கிகளுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும் என்பதால் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய பார்வையாளர்கள் எண்ணிக்கையை தற்காத்துக் கொள்வதற்காக அவர் தெரிந்தே பொய் சொல்லியிருக்கிறார். ஓகே, இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அவர் தெரிந்தே பொய் சொல்லியிருக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த விவரம், நீங்க பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ், இன்னைக்கு இருக்கிற மக்கள், இந்த ஜென்ரேஷன், இவங்க பெரும்பாலும் ஏதோ நடந்துச்சு கோயிலில் கிட்டாங்க, இது லைட்டா ஜஸ்ட் ஒன் ஆஃப் தி இஷ்யூ அப்படின்னு அணுகிற போக்கு தான் இருக்கு. இவரும் கூட அப்படியான மக்கள் திறனோட ரெப்ரசன்டேட்டிவ் தான். இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த இஷ்யூவை சீரியஸா அணுகணும், நீங்க அது இடிக்கப்படலை அப்படிங்கிற விவரம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல இருக்குதுன்னு சொன்னா, நீங்க பொதுவாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டை போய் படிச்சு இல்லை, அந்த ஜட்ஜ்மெண்ட்ல வேற விஷயங்களும் இருக்குது, எதையுமே அவர் படிக்காம எப்படி அதை பத்தி கருத்து சொல்றாரு. இப்போ அவர்கிட்ட வர்ற வாசகர்கள் இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலான்ட்டு தான் வர்றாங்க. அவங்களுக்கு தெரியும்னா பேப்பரை படிப்பாங்க, நூலை படிப்பாங்க. இவருக்கு நேர்மையா சொல்லுவாரு என்ற நம்பிக்கையில வராங்க. அந்த நேர்மை இவரெல்லாம் இருக்குதான்றதான் கேள்வி. 1949 டிசம்பர் மாதம் ஒரு நள்ளிரவில் அங்க ராமர் சிலை திருட்டுத்தனமாக வைக்கப்பட்டது அப்படின்னு அந்த தீர்ப்புல இருக்குது. அதை அவர் சொல்லியிருக்காரா? சிலையை வச்சிருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தரப்பு, ரெண்டையும் சொல்றாரு. ஒரு தரப்பு இது ராமர் அங்க திடீர்னு வந்துட்டாரு, ராமர் அந்த இடத்த கிளைம் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு இல்ல திருட்டுத்தனமா வைக்கப்பட்டதா சொல்றான். இவர் ரெண்டு தரப்பையுமே மக்கள் முன்னால வைக்கிறாரு. ரெண்டு தரப்பையும் மக்கள் முன்னால வைக்க வேணாம், ரெண்டு தரப்பையும் கேட்டுட்டு கோர்ட் ஒரு கருத்து சொல்லி இருக்குது. இப்போ ஜெயலலிதா ஊழல் செய்ததாக திமுக தரப்பினர் சொல்கிறார்கள், செய்யவில்லை என்று அதிமுக தரப்பினர் சொல்றாங்க. சசிகலா கோர்ட்டு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாரா இவரு? சசிகலா கன்விக்டட், ப்ரூவ்டு அது தீர்ப்புல. அப்போ தீர்ப்பு சொன்னதை இவர் எதுக்கு மறைக்கிறாரு? தீர்ப்புல ராமன்லாம் திடீர்னு அங்கே தோன்றவில்லை, திருட்டுத்தனமா வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுது ஒன்று. ரெண்டாவது, 1992 டிசம்பர் 6ஆம் தேதி சட்டவிரோதமாக ஒரு குற்றம் நடந்திருக்குது, அது இடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப சட்டவிரோதமாக வைக்கப்பட்ட ஒரு சிலை, ஒரு குற்றத்தின் விளைவாக வைக்கப்பட்ட சிலை, அந்த சிலையின் பெயருக்கு அந்த இடம் தரப்பட்டிருக்குது இல்லையா? குற்றத்துக்கு பரிசு தரப்பட்டிருக்கு. என்ன சொல்லணும்? ஆக்சுவலி இது சட்டவிரோதமாக மசூதி இடிக்கப்பட்டது, சட்டவிரோதமாக சிலை வைக்கப்பட்டது. ஆகவே அதன் சட்டவிரோதமாக சிலை இல்லை, திருட்டுத்தனமாக சிலை வைக்கப்பட்டது. திருட்டுத்தனமாக சிலை வைக்கப்பட்டது. இதன் பொருட்டு ஒரு நீண்ட நாள் அவர் சொல்றாரு, ரொம்ப நாள் கோர்ட்டு கேஸ்லாம் நடந்திருக்குது. ஆக்சுவலி பொதுவாக சாதாரண மக்கள் சொல்ல மாதிரி நிறைய கோர்ட்டு கேஸ் தான் நடந்துச்சு, கடைசியில் மக்களுக்கு இவங்களுக்கு தான்பா சொந்தம் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஒரு கட்டடத்தை இடிச்சிட்டாங்க, கொடுத்துட்டாங்க, அப்படி முடியல. அது அதை ஒட்டி எத்தனை கலவரம் நடந்தது, எத்தனை ஆயிரம் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள் சொல்லியிருக்காரா? அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு,
கலவரங்கள் நடந்தனன்னு சொன்னது மட்டும் இல்லை, ஹஃபீஸ் சையதுங்கிற நபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பிறகு அவர் இங்கே வந்து பழிவாங்க உணர்ச்சியோட போய் அதற்கு பிறகு நிறைய தீவிரவாதம் அதற்கு பிறகு தான் பெருகிடுச்சு. தாஜ் அட்டாக் பின்னாடி ரொம்ப நாள்களுக்கு பிறகு இந்த தாஜ் அட்டாக் கூட அந்த பழிவாங்க உணர்ச்சி தான் காரணம்னு சிலர் சொல்கிறார்கள். அவர் சொல்ல, நான் சொல்றேன்ட்டு. இதுவும் நடக்குது அப்படின்னா நான் கேட்கறது, ஒரு ப்ரெசென்ட் பண்ற ஒரு நபர் அவர் வந்து இப்படி ஒரு ஃபேக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விலகி நின்று ஃபேக்ட்ஸை மட்டும் மக்கள் முன்னால் வைக்கக்கூடாதான்னு கேட்குறேன். இல்லை இது ஃபேக்ட்ஸே வைக்கல அவருன்னு நான் சொல்றேன். ஃபேக்டே இல்லை அவர் வைப்பது பொய் அப்படின்னு சொல்றேன் நான். அதாவது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைங்க, எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. இது ஒரு 30-40 ஆண்டுகளா நடக்குது இது. பட் பலரும் நம்புகிற பொய்ன்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஆமா, பலரும் நம்புகிற பொய் தான் இப்போ பிஜேபி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நோகாம இவர் வாசிக்கிறார். அதுக்கு பிறகு பல்லாயிரம் முஸ்லிம்கள் யூபியில் கொல்லப்பட்டிருக்காங்க, பாம்பேல கொல்லப்பட்டிருக்கிறாங்க, குஜராத்தில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதை வச்சு தான் பிஜேபி ஆட்சிக்கே வந்திருக்குது. இத்தனையும் நடந்திருக்குது. அவர் சொல்ற எதிர்வினை இருக்கு இல்லையா, குண்டு வெடிப்புகள், இதெல்லாம் தீவிரவாத எதிர்வினை நடந்திருக்குது. அந்த தீவிரவாத எதிர்வினை ஏன் நடந்தது, இதை ஒரு மனிதரால் வந்து விளக்க முடியாது. அவரால் சட்ட ரீதியாக நியாயமான நிவாரணம் கிடைக்கவில்லை. இந்த எந்த குற்றத்திலும் யாரும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை. இதெல்லாம் கண் முன்னால் தெரிகிற உண்மை. இதே பாபர் மசூதி இடிப்பில் அத்வானியிலிருந்து, உமா பாரதியிலிருந்து, சாத்வி ரித்தம்பராலேருந்து, முரளி மனோகர் ஜோஷியிலேருந்து, அசோக் சிங்காலிருந்து அத்தனை பேரும் அங்கே இருந்தாங்க. ஆனால் அத்தனை பேரும் குற்றமற்றவர்கள் என்று அலகாபாத் உயர்நீதிமன்றம் விடுவிச்சிருக்குது. அதற்கு எதிராக சிபிஐ வழக்கில் உச்சநீதிமன்றத்துக்கு பிஜேபி அப்பீலே பண்ணல. ஒரு கட்டடம் இடிஞ்சிருச்சு, சுப்ரீம் கோர்ட் சொன்னபடி சட்டவிரோத நடவடிக்கை நடந்திருக்குது, இடித்தது 92. ஆனால் அதில் யாருமே தண்டிக்கப்படலை. அப்போ தானாக இடிஞ்சிருச்சு. அதுக்கு என்ன பொருள்? தானாக கட்டடம் இடிஞ்சிருச்சு. அது இப்போ ஹஃபீஸ் சையதுக்கு பழிவாங்க உணர்ச்சி இருந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த பக்கம் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அமைப்பினர் எங்களுக்கு, கரசேவகர்களுக்கு, இந்துக்களுக்கு ஒரு 500 ஆண்டு கால வஞ்சகத்திற்கு எதிராக ஒரு பழிவாங்கும் உணர்ச்சி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அவர் அதை குறித்து மென்ஷன் பண்ணலன்னா அது மதன் கௌரி மென்ஷன் பண்ணலன்னு நான் பார்க்கல. மதன் கௌரி போன்ற பலருக்கும் இது வந்து ஒரு வெஞ்சன்ஸை உருவாக்கி அப்படி ஒரு அட்டாக் நடந்தது, நீண்ட கால திட்டமிடல்னு ஒன்று சொல்றாரு. ஏன் இந்த க்ரௌடுக்கு அது வெஞ்சன்ஸ்ன்னு படலன்னு கேட்குறேன். நாட் ஓன்லி மதன் கௌரி, அத்வானி செஞ்சது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு வெறுப்புணர்ச்சிக்கான ஒரு அடித்தளம் இருந்தது அப்படின்னு ஏன் சொல்ல தெரியல. 500 ஆண்டு அப்படின்றது ஒரு பொய். இந்த 500 ஆண்டுன்றது மிகப்பெரிய பொய். அதுக்கு வந்து அந்த கோர்ட்டு தீர்ப்பிலேயே இருக்குது, இதுக்கெல்லாம் எந்த சான்றும் இல்லை அப்படின்னு அதிலேயே இருக்குது. இப்போது 22ஆம் தேதி இந்த கோயில் இது நடந்தது. 23ஆம் தேதி நேதாஜியுடைய பிறந்த நாளா, நினைவு நாள், அது கொண்டாடி இருக்காங்க. நம்ம கவர்னர்லாம் உருட்டியிருக்காரு, காந்தி இல்லை நேதாஜி தான். நேதாஜி இவங்களை காரி துப்பி இருக்கிறத பற்றி தெரியாது. நேதாஜியை பற்றி எதுக்கு இங்கே சொல்கிறேன்னாக்கா, முகலாயர் ஆட்சி காலத்தில் ஏதோ நடந்துருச்சு என்று பேசுவது தவறு கேட்டகரிகளாக எழுதியிருக்காரு. முகலாயர் ஆட்சியின் கீழ் பொறுப்பில் இருந்தவர்கள் கணிசமான பேர் இந்துக்கள். பிளாசி போரில் ராபர்ட் கிளைவை எதிர்த்து போரிட்ட சிராஜ் உத்தௌலாவின் தளபதியாக இருந்தவர்கள் இந்துக்கள். அப்போ இந்துக்களும் முஸ்லீம்களும் இணைந்து தான் இது பண்ணியிருக்கிறாங்க. முதல் சுதந்திர போரின் தலைவராக இருந்தவர் பகதூர் ஷா, அவருக்கு கீழே தான் எல்லாரும் வந்து போராடி இருக்கிறாங்க. அதனால் இதை ஒரு முகலாயர் ஆட்சி என்று பிரித்து இதை பார்ப்பது எப்படி தவறானது அப்படின்னு நேதாஜி எழுதியிருக்காரு. அதுக்கு நேர் எதிரான அரசியலை பேசக்கூடிய சங்கிகள் இப்போ நேதாஜியும் கூப்பிட்டுக்கிறாங்க. அதனால் இதில் பழிவாங்குவதற்கு அப்படின்றதுக்கு ஒரு அடிப்படை இல்லை. இவங்க திரும்ப திரும்ப இஸ்லாமியர்கள் கோயில் எக்கச்சக்கமாக நாடு பூரா இடிச்சிட்டாங்க, மதமாற்றம் செஞ்சுட்டாங்க. இப்போ ஸ்ரீரங்கத்தில் போய் ஒரு கும்பிட்டு வந்தார். அந்த ஸ்ரீரங்கமே நாகப்பட்டினம் புத்த விகாரையில் இருக்கக்கூடிய தங்க புத்தர் சிலையை திருடி உருக்கி அந்த பணத்தை வச்சு தான் திருப்பணி செஞ்சேன்னு சொல்லி திருமங்கை ஆழ்வார் எழுதி வச்சிருக்காரு. அந்த வேலை செஞ்ச சூத்திரர்களுக்கு கூலி கொடுக்காம அவர்களை காவேரியில் கொண்டு போய் கொள்ளிடத்துல கவுத்து விட்டு கொன்னுட்டேன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. குரு பரம்பரா பிரபாவம், கோயில் ஒழுகு, அவங்களே எழுதி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கேட்கட்டும், இதெல்லாம் இருக்குதுல்ல. அப்போ அப்படி வரலாற்று பழி தீர்க்க முடியாது என்பதும் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இருக்குது. அதனால இந்த 500 ஆண்டு கால பழின்றது ஒரு அயோக்கியத்தனம். 500 ஆண்டு கால பழி கூடாது. அதுக்கு சிவில் டிஸ்பியூட், இந்த இடம் எனக்கு சொந்தமா இல்லையாங்கிறது சட்டப்படி தான் முடிவாகணும். சட்டவிரோதமாக முடிவாயிடுத்து ராமர் ஜென்ம பூமிங்கிற பேரில் அங்கே கோயிலும் கட்டி முடிக்கப்பட்டாச்சு. அவர் அதை குறித்து பேசும் பொழுது பிராண பிரதிஷ்டை என்ற ஒரு சடங்கு நடக்கிறது. அது ஏதோ சாமிக்கு வந்து வெளியே இருந்து கொண்டு வர கல் தானா, கல்லை வந்து உள்ளே கொண்டு போய் வைக்கும் பொழுது அது வந்து சாமி ஆயிருமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது அவங்க நம்பிக்கை, அதோட அவருக்கு விடலை. ஆனால் அவர் இன்னொரு விஷயம், அந்த கல் குறித்து பேசும் பொழுது
நமக்கு ஒரு பெருமை இருக்குது அதில். வழக்கமாக நார்த் இந்தியாவுக்கு போனால் அந்த கல் பொம்மைமாக இருக்கும், சாமி செல்லலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் முக லட்சணமாக நம்ம ஊர் மாதிரியே இருக்குது. கர்நாடகாவில் இருந்தாலும் கொண்டு போனாங்களாமே. கதவு கூட 44 கதவு, அதில் 14 கதவு கோல்டு பிளேட்டட். அது கூட நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான் செஞ்சாராம். அப்புறம் வந்து பிங்க் ஸ்டோன், மற்ற தமிழ்நாட்டு பெருமை தென்னிந்திய பெருமை குறித்து பேசும்போது இது சொல்கிறாரு. அது ராமர் கோயில், அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது, ஆனாலும் பெருமைப்படத்தக்க விஷயங்கள், கதவு செஞ்சு கொடுத்தது, சிலை செஞ்சு கொடுத்தது, அப்படி தென்னிந்தியர்களுக்கு பெருமைப்படத்தக்க விஷயம் இருக்குதுங்கிறாரு. இது கொஞ்சம் அசிங்கமாக வருது எனக்கு சொல்கிறதுக்கு, நான் அப்படி சொல்லக்கூடாது. அதனால் இது ரொம்ப அருவருப்பாக இருக்குது. அந்த மொத்தமும் பொலிட்டிக்கலாக என்ன, அந்த கோயிலை திறப்பது என்பதனுடைய பொருள் என்ன, ஒரு மதச்சார்பற்ற அரசின் தலைவராக இருக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியான ஒரு பிரதம மந்திரி, அவரே வந்து நான் தான் கடவுளால் நியமிக்கப்பட்ட தூதன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வேள்வி செய்கிறாரு, அங்கே உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறாரு. அப்போது இது மதசார்பற்ற அரசு கிடையாது, இது இந்து ராஷ்டிரம் என்பதற்கான ஒரு அறிவிப்பு தான் வந்து அந்த நடவடிக்கை. ஒன்று. ரெண்டாவது, இந்த கோயிலுக்கு வந்து பிராண பிரதிஷ்டைன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இங்கே அனைத்து சாதி அர்ச்சகர் பிரச்சனை இல்லை, தினம் அதை தான் பேசிகிட்டு இருக்கிறோம். கோயில் சிலை செய்கிற வரைக்கும் தான் சூத்திரனுக்கு வேலை, அதுக்கு பிறகு மந்திரங்கள் ஓதி அதுக்கு சார்ஜ் ஏற்றி பார்ப்பனர்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க, அதுதான் பிராண பிரதிஷ்டை, இது ஒரு பார்ப்பன சடங்கு, அப்புறம்தான் அதுக்கு உயிர் வருது. அதான் இந்த உலகம் கடவுளுக்கு அடக்கம், கடவுள் மந்திரத்துக்கு அடக்கம், மந்திரம் பாப்பானுக்கு அடக்கம் அப்படின்றது தான் அதுக்கு பிராண பிரதிஷ்டைக்கு பொருள். இதெல்லாம் பேசியிருக்கு, இதெல்லாம் அவருக்கு தெரியாமலாம் இல்லை. அதெல்லாம் பேசினா பிரச்சனை ஆகும், அதை அப்படி விட்டுறாரு. அது அவரோட பிரச்சனை மட்டுமா? நான் என்ன சொல்கிறேன், மதன் கௌரி மட்டும் இல்லை, அவனுடைய பார்வையாளர்கள் உள்ளிட்டவர்களும் கூட இப்போ வந்து கோயில் கருவறை நுழைவு இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்பாக பேசப்படும் பொழுது ஒரு குறிப்பிட்ட திராவிட இயக்கத்தை சேர்ந்த உங்களை போன்றவர்கள் தான் கவலைப்படுறாங்களுடைய பெரும்பான்மை மக்கள்ல பெரும்பாலானவர்களுக்கு அது குறித்து கவலை இல்லாமல் தானே இருக்குது. விவரம் தெரியாதவர்களுக்கு விவரம் சொல்றதுக்கு தானே அவர் சேனல் நடத்துறாரு. அவங்களுக்கும் தெரியாது, இவருக்கும் தெரியாதுன்னா இவர் எதுக்கு சேனல் நடத்துறாரு? ஓகே, ஹி ஷுட் லேர்ன். இந்த மாதிரி விஷயங்கள்ல ஹி ஷுட் தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சேனல் நடத்துறாரா? இல்லை இப்போ சொல்லட்டும், எனக்கு தெரியாமல் சொல்லிட்டாங்க, இதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன்னு இப்போ கூட சொல்லட்டும். அவருக்கு வேற நோக்கம் கற்பிக்கல நான். ஆனால் அவர் செய்யக்கூடிய காரியத்தின் விளைவு என்னன்னு சொன்னால், விளைவு அவர் தன்னை நோகாமல் காப்பாற்றிக் கொள்வதற்காக, பிரச்சனையில் சிக்காமல் இருக்கிறதுக்காக அவர் வந்து ஒரு தவறான, மக்களுக்கு விரோதமான, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான, இந்த நாட்டினுடைய பிசி எஸ்சி ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்த மக்கள், உழைக்கும் வர்க்கம், அவர்களுக்கு எதிரான ஒரு அரசு, அவங்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசு, திசை திருப்புகின்ற அரசு, அதுக்கு வந்து அவர் பக்கவாத்தியம் வாசிக்கிறார். இப்போ நடிகர்கள்லாம் போயிருக்கிறாங்க, தனுஷ் போயிருக்காரு, இவங்க எல்லாரும் முஸ்லீம் எதிர்ப்பு வெறியர்களா, கையில் வாளோட திரியிறாங்களா? அப்படி கிடையாது. அவங்களுக்கு வெக்கமான சூடு சொரணை எதுவும் கிடையாது. அவங்களுக்கு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, வருமான வரி ரைடு இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்கிறதுனால வெக்கமானம் இல்லை. இப்போ அவன் கூப்பிட்டு இன்விடேஷனை கொடுத்துட்டான், போகலைன்னா கொன்றுவான் அப்படின்றதுக்காக தான் போகிறாங்க. ஏன் விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு. விவசாயிகள் போராட்டம் நடந்தபோது இந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு எதிராக டெண்டுல்கர், லதா மங்கேஷ்கர் போனது வந்தது எல்லாரும் ட்வீட் பண்ணாங்களா இல்லையா? பண்ணாங்க. அப்போ யார், இந்து முஸ்லீம்லாம் கூட இல்லை, விவசாயிகள் உலகமே அந்த நியாயத்தை வந்து கேட்டாங்க. நூற்றுக்கணக்கான விவசாயிகள் இறந்து போனாங்க. அப்போ கூட இவங்க ஏன் ட்வீட் பண்ணாங்க? அவங்கள கேட்டால் விளையாட்டு வீரர்கள், விளையாட்டு கோழைகள்னு ஒரு வார்த்தை வந்து உருவாக்கணும். என்ன ஏன் விளையாட்டு வீரர்ன்றா அவன் ட்வீட் பண்ணுறாங்க. இதில் கொஞ்சம் யோக்கியமான சுயமரியாதை உள்ள ஆட்களும் நான் பார்த்த வரைக்கும் தோனியும் கபில் தேவ் இந்த மாதிரி ஆட்கள் வந்து பெரும்பாலும் அதை கலந்துக்கல. அந்த அளவுக்கு பாராட்டத்தக்கவர்கள். அது என்ன காரணம் எனக்கு தெரியல. இப்போ இந்த விஷயத்துல கூட கமலஹாசன் ஓரளவு நேர்மையாக பேசுகிறாரு. ஆனால் இந்த நடிகர்கள், ரஜினிகாந்த் போயிட்டு வந்திருக்காரு இல்லையா, அப்போ இது மாதிரி ஆட்களும் இருக்கிறாங்க. இப்படி சினிமா நீங்கள் தொட்டதுனால கேட்குறேன். நீங்கள் வந்து மதன் கௌரி இன்றைய தலைமுறை, அவருக்கு வந்து எந்த அளவுக்கு விவரம் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, எந்த அளவுக்கு சாதாரணமாக மக்களுக்கு தெரியும். அவர் வீடியோ போடுறாங்கிறது வேற விஷயம். ஆனால் சாதாரண மக்கள் தான் வராரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏற்கனவே ஒரு தடவை வீடியோ பண்ணும்போது அவர் வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கரெக்ட்லாம் பண்ணார், அது வேற. ஆனால் உன் மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம் அப்படின்னு பாட்டு போட்டவர், மத நல்லிணக்கம் தொடர்பாக பேசினவர், நான் வந்து ஒரு ஞானி இந்த பொசிஷனில் இருக்கிறவர், இன்னைக்கு வந்து மோடியை நினச்சா எனக்கு கண்ணீர் வருது, எனக்கு வந்து அவர் இதெல்லாம் யாருக்கு கொடுப்பன இருக்கும். நீங்கள் மோடி தன்னை தூதுவராக அறிவித்து கொண்டாருங்கிறீங்க, அவர் இந்த கொடுப்பனை எங்கே இருக்கு? மோடி கடவுள் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்புறம் ராமர் கோயில் வந்து அது வந்து தஞ்சை பெரிய கோயில் மாதிரியோ அல்லது வேற காஞ்சிபுரம் கோயில் மாதிரியோ ஒரு சாதா கோயில் இல்லை, அதெல்லாம் உள்ளூர் வட்டார கோயில். இது பெரிய கோயில், நாட்டுக்கே ஆன கோயில். எத்தனையோ பிரதமர்கள் வந்தாங்க,
இவர் வந்திருக்கிறாரு, இவரால தான் செய்ய முடிஞ்சது. அப்போ அது நினச்சி சொல்லும் போதே அவர் கண் கலக்கிறார். ஒரு நீண்ட அனுபவம் கொண்ட, நல்ல வாசிச்ச, இப்போ வந்து அவரும் இதான் தெரிஞ்சு 92 அவர் இருந்திருப்பாரு தானே. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த கோயிலை பற்றி இளையராஜா சொன்னது சொன்னீங்க. பனாரஸில் காசி விஸ்வநாதர் கோயிலினுடைய பரம்பரை அர்ச்சகர், அவர் பேர் வந்து ராஜேந்திர பிரசாத் திவாரி. 10 தலைமுறையாக பரம்பரை அர்ச்சகர் அவர் 80களில் தான் அவரை தூக்கிட்டாங்க அந்த பதவியிலிருந்து. அவுரங்கசீபினுடைய சகோதரர் தாரா ஷிகோ, அவர் வந்து அவர் கொடுத்தது இந்த பதவி இந்த பீரியடில். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, வாரணாசியில் வந்து வாரணாசி காரிடார்னு ஒன்று கட்டியிருக்காரு. அந்த காரிடாரை கட்டினதில் வந்து 238 கோயிலை இடிச்சிருக்காரு மோடி. அதெல்லாம் பல நூற்றாண்டுகள் தொன்மையான கோவில், அதெல்லாம் இடிச்சிட்டு இதை கட்டியிருக்கிறாங்க. இது எதுவும் ஆன்மீகம் கிடையாது. இப்போ வந்து காசியை வந்து ஒரு மால் மாதிரி ஆக்கிட்டாங்க, வாரணாசி கோயிலை ஒரு மால் மாதிரி ஆக்கிட்டாங்க. காசி என்பது பார்ப்பன மதத்துக்கு ஒரு புனித நகரம், உங்களுக்கு தெரியும். அயோத்தியெல்லாம் கிடையாது, காசி காகபட்டரை சிவாஜி வந்தது. அப்போ அதனுடைய இவர் வந்து இப்படி சொல்றாரு. அவர் அயோத்தியை பற்றி என்ன சொல்றாருன்னா, முதல் மால் காசி, அடுத்த மால் இப்போ அயோத்தியில் கட்டியிருக்கிறாங்க, 3வது வந்து மதுராவில் மால் கட்ட போகிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. லைவ் ஷோ மியூசிக்லாம் வாசிக்கிற அதெல்லாம் தான் நடந்திருக்குது. அப்போ அதை வந்து அவர் சொல்லியிருக்கிறது. சங்கராச்சாரியாரும் இதுதான் சொல்லியிருக்காரு. அவங்க எல்லாம் இவங்க சொன்னவங்கெல்லாம் சனாதன தர்மிகள், அவங்க ஒன்றும் நம்பாளுங்க கிடையாது. அவங்க சொல்லியிருக்கிற கருத்து. இப்போ இளையராஜாவுக்கு வருவோம். இன்றைக்கி இளையராஜா நான் ஏற்கனவே பேசுனதை போட்டிருக்கீங்க போல இருக்கு அரண்சையில், அதுலேருந்து கொஞ்சம் மாற்றி பேச வேண்டியிருக்கு நான். அப்போ அந்த அம்பேத்கர் பற்றி அந்த நூலுக்கு வந்து முன்னுரை எழுதினார் இல்லையா, அதுக்காக மோடியையும் அம்பேத்கரையும் இப்போ ஏதாவது அறிவு இல்லாமல் இப்படி பண்ணியிருக்காரு, கொஞ்சம் உணர்ந்து திருந்தணுன்ற பாணியில் நான் சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் தான் உணர்ந்து திருந்தணும். அப்போ நான் தான் உணர்ந்து திருந்த வேண்டியிருக்கிறேன். இளையராஜா அதுக்கு பிறகும் தொடர்ந்து அதை பற்றி நிறைய கண்டனம் வந்துச்சு இல்லையா. இளையராஜாவது மயிராவதுன்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் ஆச்சு. நான் சொல்லலை, யாரோ சொன்னா. ஆமாம், அது நீ என்ன சொன்னா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு மேற்கொண்டு அவர் காசி சங்கமத்துக்கு போனார். ரசிகர்களாவது மயிரா சங்கமத்தில் வச்சு அவரை கேவலப்படுத்தினாங்க. அவர் மைக்கே வேலை செய்யாமல் அவருக்கு திருவாசகம் பாடினார். வேற இடத்துல இருந்தாக்க தண்ணி கொண்டவெல்லாம் திட்டினவர். அவர் மியூசிக்கு இடையூறு செய்து விட்டான்னு அப்படியே பொங்குனவர். என்னால் தான் நீங்கள் வாழ்கிறீர்கள். ஆமாம், அதனால் இளையராஜா ஒரு அற்பர். அற்பமான மனிதர்னா என்ன பொருள் அப்படின்னு சொன்னால், அவர் போடுற ஆன்மீகம் அப்படின்றது ஒரு வேடம். ஆன்மீகம்னாக்கா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அது உண்மையான இறைப்பற்றோ அல்லது பொதுவாக ஆன்மீக தேடல். சித்தர்கள்லாம் எழுதியிருக்காங்கல்ல. இப்போ சிவவாக்கியர் இந்த கூத்தெல்லாம் பார்க்கும்போது சிவவாக்கியர் பாட்டு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. பாடல் வரி ஞாபகம் இல்லை. அவர் சொல்கிற வரி வந்து என்னன்னு கேட்டால், ஒரு கல்லை கொண்டாந்து 2ஆக புழகிறீங்க, ஒன்றை கொண்டு போய் கருவறையில் வைக்கிறீங்க, ஒன்றை கீழே போட்டு மிதிக்கிறதுக்கு வச்சுருக்கீங்க, எதிலடா கடவுள் இருக்கிறான்னு கேட்டுருக்கிறார். நட்டகல்லை சுற்றி வந்து 4 புட்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுன்னு சொல்லும் மந்திரம் ஏதடா, அது வேற, இது இன்னொன்று. அப்போ ஒரு கல், இப்போ அந்த கல்லோட பெருமையை பற்றி இவர் சொல்லிட்டு இருக்காரு மதன் கௌரி, என்ன அவ்வளோதான் இதுக்கு மதிப்பு. அப்போ அந்த மாதிரி இது எதுவும் இவருக்கு கிடையாது. நான் இது வரைக்கும் கேள்விப்பட்ட விஷயத்தில் காசில் ரொம்ப கெட்டி. அது ஆன்மீக விஷயம் இல்லைன்றதை நீங்களும் ஏற்றுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். காசு விஷயத்தில் காசுக்கு ஆன்மீகம் சம்மந்தம் இல்லையா? ஆமாம், காசு விஷயத்தில் கெட்டின்னு சொல்கிறத விட ரொம்ப சில்லறைத்தனமாக இருப்பார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது அவர் இந்த ஆன்மீக நாட்டம், பேரின்பம் சிற்றின்பம்னு சொல்கிறாங்க இல்லையா, அவருடைய இசையை இவ்வளோ நம்ம ரசிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, பேரின்பத்துக்கெல்லாம் ஒன்றும் மியூசிக் போடல, அவர் சிற்றின்பத்துக்கு தான் மியூசிக் போட்டிருக்காரு. நம்ம சீமான் கூட இப்போ சொல்லியிருந்தார், தளபதி படத்தில் வந்து ராக்கமாக கையை தட்டுன்னு பாட்டு போடுறாரு, அடுத்தது ஒரு ஊர்க்கமாக பாட்டு போடுறாரு அப்படின்னாரு. இப்போ இந்த ஹேராமில் கூட ரொம்ப சிறப்பாக போட்டிருக்காரு. நானே எழுதியிருக்கிறேன் அதை பற்றி. இந்த ராம்லீலாவில் கமலஹாசன் அந்த கேரக்டர் வந்து இந்த காந்தியை கொல்வதற்கு அந்த இது ஏற்பதற்கு முன்னால் இசையில் தொடங்குதம்மா விரக நாடகமே, அதில் போலோ ராமச்சந்திரக்கு ஜெயன்றது பக்தி இல்லை, ஒரு வெறித்தனம் போல் வரும். அந்த கான்டெக்ஸ்ட், அந்த சூழலை உள்வாங்கி கொண்டு தான் அவர் அந்த திறமை அவர்கிட்ட இருக்குது. அப்படி அப்போ காந்திக்கு மியூசிக் போட்டார், இப்போ அவர் கோட்ஸேக்கு மியூசிக் போடுறாரு. இல்லை, இந்த கோட்ஸேக்கு போடுற மியூசிக் தான் ரியல். காந்திக்கு போட்ட மியூசிக் வந்து ஒரு பொய். அவர் அதை இப்படி திருப்பி போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு சிற்றின்பம் தொடர்பாக, சிற்றின்பம் நான் சொல்கிறது பாலியல் சார்ந்ததாக மட்டும் இல்லை, மற்ற எல்லா உலகாயுத சந்தோஷங்கள், அதை வந்து கடைசி துளி வரை அதை நம்ம சொல்ல அவங்க சொல்றாங்க சிற்றின்பம். ஆமாம், அதை ரசிக்கவும் தூய்க்கவும் தெரிந்த ஒரு நபரால் தான்
அப்படி இசை வந்து போட முடியும். அதனால தான் அது நமக்கு அப்பீல் ஆகுது. இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அதுல நம்ம வந்து அது ஹியூமன் பீயிங் இல்லைன்னு அவர் தான் சொல்லிக்கிறாரு. அவர் சொல்றாரு. நான் சொல்றேன் ஹியூமன் பீயிங்லேயே ரொம்ப மட்டமான ஹியூமன் பீயிங்கா இருக்காரு அப்படின்றத இப்போ நான் சொல்ல வர்றது. இப்போ எதிர்ப்பவர்களும் ஹியூமன் பீயிங் தான். அப்போ அது மாதிரி ஒரு நபராக அவர் இருக்கிறார். அவருடைய தரம் தாழ்ந்த நிலையை அது காட்டுகிறது. ஒரு பெரிய கோயிலை பற்றி அவர் இப்படி சொல்றாருன்னா அவரை கொண்டு எங்கே வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது பெரிய கோயில் இல்ல, இப்படி ஒரு கோயிலை யாரால கட்ட முடியும் அப்படின்னு கேட்குறாரு. முடியாது, யாராலும் முடியாது. இவ்வளவு கேவலமான, அதான் சொல்றேன், அதை பார்த்தாக்க அது ஒரு டிஸ்பிளே ஆஃப் வல்கர் பவர். ஒரு மால்னு சொல்றது ஒன்றும் மிக இல்லை. ஒரு இந்த பணத்திமிர் இருக்கு இல்லையா, அந்த பணத்திமிரை பகட்ட எல்லா இடத்துலையும் காட்டுவது மார்பிள். தஞ்சை பெரிய கோயிலோட ஒப்பிடுறதுல என்ன பிரச்சனை இது? தஞ்சை பெரிய கோயில் வந்து ராஜராஜ சோழன் தன்னுடைய வெற்றி, அவனுடைய மேலாண்மை, அதிகாரம், அதனுடைய சின்னமாக தான் அந்த கோயில் இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த ஆதிக்கம், போர் இதெல்லாம் நம்ம ஒத்துக்காமல் இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு போர் நடத்தி வென்று காட்டுறது இருக்கு இல்லையா, அதனுடைய இப்போ ரோமானிய கட்டிடக்கலை அதெல்லாம் அதை கம்பீரம் என்ற வார்த்தையால் நம்ம குறிப்போம். அது நிலப்பிரபுத்துவம் என்றாலும் கூட அது செல்லும். இது வந்து சில்லறத்தனம், இது ஃப்ராடு, இது திருட்டுத்தனமா வைக்கப்பட்ட ஒரு சிலை. மக்களை ஏமாற்றுங்காலம் பூகம்பம் வந்தால் கூட அதிராத அளவுக்கு ஒரு கட்டடம் அப்படின்னு சொல்றாங்க. அது தெரியல. இது வந்து திராவிட கட்டிடக்கலை. ஒரு பக்கம் திருவண்ணாமலைக்கு போறாரு, இன்னும் பல இடத்துல போய் உட்காந்து பாக்குறாரு. இவ்வளவு கோயிலை சுத்துறவருக்கு இந்த கோயில் தான் சிறப்பாப்படுது. அது அவருடைய தரத்தை காட்டுது, அவ்வளவுதான். இப்போ அங்க பல சங்கிகள் போய் நிக்கிறாங்க இல்லையா, அந்த ரகத்துல இவரும் சேர்ந்த ஒரு ஆளுன்னு வச்சுருங்க. அவ்வளவுதான் இவருடைய தரம். அதனால நமக்கு என்ன வியப்புன்னாக்கா, இது ஒரு பெரிய முரண்பாடுங்க. இவ்வளவு மலிவான ஒரு மனிதரிடமிருந்து நாம் ரசிக்கக்கூடிய ஒரு கலை எப்படி பிறந்து வருகிறது அப்படின்றது ஒரு, அது எப்படி எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு திருட்டு பைய வந்து ஒரு சிறந்த யோக்கியனா நடிக்க முடியும். ஒரு ஒழுக்கம் கெட்ட நபர் மிகச்சிறந்த ஒரு ஒழுக்க சீலனாக. இல்ல, வால்மீகி ராமாயணம் எழுதியிருக்கிறாரு, அவங்களே ஒரு கதை சொல்றாங்க. வால்மீகிக்கு வேற ஒரு வரலாறு இருந்தது, அவர் திருந்திட்டாருன்றாங்க. திருடனாவே இருந்து செய்யல, அவர் வந்து திருந்திட்டாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம ஆன்மீகத்துல திருமங்கை ஆழ்வார் திருடனாவே இருந்துக்கிட்டு ஆழ்வாராகவும் இருந்திருக்காரு. அந்த கேட்டகரியில வச்சுக்கலாம். இது ஆர்ட் வந்து ரியல் பர்சனை பிரதிபலிக்கணும் என்ற அவசியம். இது ஒரு புதிர், இது தனி ஒரு தலைப்பு, இது ஒரு புதிர். அப்போ இசையை ரசிக்கக்கூடாதா நம்ம அப்படின்ற இதுக்குள்ள வந்து போகுது. அது ஒரு பொய்யான மனிதனிடமிருந்து வர்றது. அது இல்லை, அது பலரும் இப்போ இந்த கடந்த சில நாட்களில் பார்க்கும்போது எனக்கு அதே மாதிரி தான் தோணுச்சு. இப்போ வந்து நம்ம சித்ராவை ரசிக்கிறோம், அதே போல் இந்த பக்கம் சீனிவாசோ அல்லது மற்ற ஹரிகரன் உள்ளிட்ட எல்லாரும் சிலாகிச்சு பேசும்போது இவங்க ரசையை நம்ம அந்த ஒரு படத்தில் கவுண்டமணி வந்து செந்தில பார்த்து ஐயா கொடை பிடிச்சிட்டு போகிற பெரியவரேன்னு கும்பிட்டுட்டு உன்னையாடா கும்பிட்டேன்னு சொல்லுவார். அந்த மாதிரி வந்து ஒரு இல்லைங்க, ஒரு நல்ல ருசிகரமான உணவை வந்து நம்ம ருசிக்கிறோம். ஆனால் சமையல்காரர் ரொம்ப யோக்கியராக இருக்கணும்னு அவசியமாக இருக்கு. அந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க இதை. ஓகே, ரைட். சரி, இதில் இப்போ ஒன்று மதன் கௌரியை பேசணும், இன்னொரு பக்கம் இளையராஜானுடைய இந்த டுவாலிட்டின்னு கூட சொல்ல முடியல. அவர் நேரடியாக ஒரே சிங்கிள் ஃப்ரேம்குள்ளே வந்துட்டார். ஆனால் இது வந்து ஒரு பெரும் போக்கினுடைய ஒரு பகுதி. இப்போ வந்து பாஜகவை வீழ்த்த போகிறோம் என்று சொல்கிற காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கூட இவங்களும் கூட அதே அஜெண்டாவுக்கு தான் துணை போகிறாங்க. சரி, அவரும் கோயில் நீயும் கோயில். முதல்ல யார் செக்குலர்னு சண்டை போடுற இது இருந்தது. பிஜேபி கூட அவங்களாம் சூட செக்குலர், நான் செக்குலர் அப்படின்னு பிஜேபி சொன்னாங்க, நாங்கள் அப்பீஸ் பண்ணுறதுன்ட்டு. இப்போ வந்து நீ வந்து நான் தாண்டா உண்மையான இந்துன்னு எதிர்கட்சிகள், இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். இது வந்து அவங்களுக்கு மோடியோட சுப்ரமசியை கிட்டத்தட்ட ஏற்றுக்கிறது இது அப்படின்னு பத்திரிகையாளர் மணி போன்றவர்கள் சொல்கிறாங்க. இப்போ இந்த அஜெண்டா எல்லாரையும் சூழ்ந்திருக்கும் போது இளையராஜா எங்க, மதன் கௌரி எங்க, நீங்கள் எதிர்கட்சியினர் பாஜக வீழ்த்த போகிறவங்களே அந்த ட்ராப்பில் தானே இருக்கிறாங்க. ஒரு மணி சொன்னதாக சொல்கிறீங்க. தவ்லீன் சிங் இதுதான் சொல்லியிருந்தாங்க. தவ்லீன் சிங்னு ஒரு பத்திரிகையாளர், அந்த மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன், கூட இருக்கும். 10 நாள் முன்னால் ஒரு காலம் எழுதியிருந்தாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸ் முட்டாள்தனம் பண்ணிடுச்சு, இந்த கோயிலுக்கு வந்து போயிருக்கணும், போகாமல் வந்து முட்டாள்தனம் பண்ணியிருக்கிறாங்க. நீ என்ன பெரிய யோக்கியனா, நீ இந்த பக்கம் போய் சாமி கும்பிட்ற, அங்கே போய் ஜெயனோதாரி ஹிந்துன்ற, அப்புறம் இந்த கோயிலுக்கு போக வேண்டியதானே. நீ போயிட்டு அதுக்கப்புறம் பிஜேபி விமர்சனம் பண்ணியிருந்தாக்க சூப்பராக இருந்திருக்கும். சேகர் குப்தான்னு பிரிண்ட் அப்படின்ற இணைய பத்திரிகை, அதனுடைய ஆசிரியரும்
அப்படி எழுதியிருக்கிறாரு. இன்னமும் இந்த பத்திரிகையாளர்கள் என்று அழைக்கப்படும் பவர் புரோக்கர்ஸ் இவங்கெல்லாம் இதில் வந்து பர்காதத்தை சேர்க்கலாம், நீரஜா சௌத்ரியை சேர்க்கலாம். இந்த மாதிரி ஒரு செட்டு இருக்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர்கள் என்று அழைக்கப்படுகின்ற பவர் புரோக்கர்ஸ். அவங்க எல்லாருமே இந்த கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த நீயும் கோயில் தான், அவனும் கோயில், இதுவும் கோயில், அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு இந்த கோயிலுக்கு போயிருக்கலாமே, நீ என்ன வேறையா? அது உண்மை இல்லையான்னு கேட்குறேன். இப்போ ஒரு பக்கம் இங்கே ராமர் கோயில் அயோத்தியா, இன்னொரு பக்கம் உத்தவ் தாக்கரே காலாராம் மகாராஷ்டிரா. அதாங்க வித்தியாசம். காலாராம் கோயிலுக்கு அவர் போனார். சங்கர் தேவா பிறந்த ஊரில் ராகுல் காந்தி போனார். இவர் வேற இன்னொருத்தர் வேற ஏதாவது காளி கோயிலுக்கு மம்தா பானர்ஜி. அதுவும் அயோத்தி கோயிலும் ஒன்றா? அதுவும் கோயில் இதுவும் கோயிலான்றதான் என்னுடைய கேள்வி. அப்படி சொல்ல முடியாதா? சொல்லவே முடியாது. சொல்கிறேன், அதாவது அதெல்லாம் கோயில், அது ஏற்கனவே இருக்கின்ற கோயில். அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட தான் அவங்க போனாங்க, அது இருக்கட்டும். இப்போ இது என்ன? இப்போ இன்னைக்கு அயோத்தியில் கட்டப்பட்டிருக்கிறது இது என்னன்றது தான் நம்முடைய கேள்வி. இது வந்து ராமன் கோயிலோ வழிபாட்டுக்குரிய ஒரு இடமோ அல்ல. இப்போ அவங்க சொன்னாங்க மால்னு, நான் சொல்றது வேற ஒரு பொருள். அதாவது இது வந்து மதசார்பற்ற நாடு அல்ல. இனிமேலும் 22ஆம் தேதியிலிருந்து இது இந்த ஸ்டேட் ரிலிஜன் வந்து இந்துத்துவா தான் ஸ்டேட் ரிலிஜன். மதசார்பின்மை என்பது முடிவுக்கு வருகிறது என்று அறிவிக்கின்ற ஒரு நிகழ்வு. இப்போ மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட, மதசார்பின்மை என்ற அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர், 60% மக்களால் நிராகரிக்கப்பட்ட, 35-38% மக்கள் ஓட்டு போட்ட ஒரு நபர், தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த காரியத்தை செய்வதற்கு கடவுள் என்னை நியமித்திருக்கிறார், நான் கடவுளின் தூதன்னு சொல்லுகிறார். இதெல்லாம் மன்னராட்சி காலத்தில் மன்னர்கள் சொல்லி கொண்டது, அல்லது மன்னர்களை பற்றி புரோகிதர்களும் பாதிரிமார்களும் சொல்லி கொண்டிருந்தது. அப்படி தன்னை நியமித்துக் கொள்கிறார். இது ஒரு யஜ்ஞம், இது ஒரு வேள்வி. இந்த வேள்வியினுடைய எஜமான் நான் தான். வேத காலத்தில் வேள்வியை செய்பவர்கள், தசரதன் அஸ்வமேத யாகம் செஞ்சாக்க தசரதன் தான் எஜமான். அப்போ இந்த வேள்வியின் எஜமான் இவர் தான், முதல் எஜமான் அப்படின்னு 11 நாள் விரதம் இருக்கிறாரு. கோயிலாக வர்றாரு. ராமேஸ்வரம் கோயில், ஸ்ரீரங்கம் கோயில், எல்லா கோயிலையும் அயோத்தி கோயிலுடைய வாலில் பிடிச்சி கட்டுறாங்க. இதெல்லாம் பல நூற்றாண்டுகளாக இருக்குது. இங்கே மக்கள் தனியாக நம்பிக்கை அடிப்படையில் கும்பிடுறாங்க. அது எல்லாத்தையும் இந்து ராஷ்டிரத்தோட வந்து கனெக்ட் பண்ணுறாரு. இந்த கோயில்களுடைய இம்பார்ட்டன்ஸை குறைச்சு அதை இந்து தேசத்தோட சேர்த்து கட்டுறாரு. அப்போ இப்போ இவங்க சொல்றது போல அந்த கோயிலுக்கு போற, எந்த கோயிலுக்கு போனா என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த கோயிலுக்கு போவது என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னாக்கா, இந்த மதசார்பற்ற நாடு முடிவுக்கு வருகிறது என்பதை ஏற்றுக்கொள்வது தான் அதனுடைய பொருள். அப்படி போயிருந்தாங்க, அப்படி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன வெங்காய எதிர்கட்சி இல்ல, போயிட்டு நீங்க ஒருவேளை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதில் இருக்குது. ஒரு டயலாக் அதுதான் அதனாலதான் இவங்களை புரோக்கர்னு சொன்னேன் நான். ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கொடுக்குறவன பேர் பத்திரிகையாளர் இல்லை, புரோக்கர். எது சரி, எது தப்பு, எது ஃபேக்ட், எது ஃபேக்ட் இல்லை. அப்போ அந்த கோயிலுக்கு போனியா, அது சரியா? அது வழிபாடு. மக்கள் இப்போ இந்த தவலின் சிங்கா எழுதுறாங்க, மக்கள் ரொம்ப மோசமாக மத நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் கொக்கு தலையில் வெண்ணெய் வச்சு தானே பிடிக்கணும், நேராக பிடிக்கிறேன்னு போகிறீங்க. அப்போ மக்கள் மத நம்பிக்கையில் இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு போ, அவங்க அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க. மக்கள் மத நம்பிக்கையில் இருப்பா, இது தப்பாக நம்மளை புரிஞ்சுக்குவாங்க, இந்து விரோதின்னு நம்மளை பிரச்சாரம் பண்ணுவான் மோடி. அப்போ அதை சமாளிக்கிறதுக்கு என்ன செய்யறது? காலாராம் கோயிலுக்கு போவோம், துர்கா கோயிலுக்கு போவோம், சங்கர் தேவா கோயிலுக்கு போவோம் அப்படின்னு போகிறாங்க. அது மன்னிக்கத்தக்கதுன்னு என்னுடைய கருத்து. அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. கடந்த காலத்தில் காங்கிரஸ் இந்த அயோத்தி கோயிலை 86 ராஜீவ்காந்தி திறந்து விட்டது, அப்புறம் சிலா பூஜானுக்கு அனுமதி கொடுத்தது, 92 நரசிம்மராவ் இடிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. இப்படி பல பாவங்களை காங்கிரஸ் செஞ்சிருக்கு. அந்த பாவங்களுக்கு இப்போது கழுவாய் தேடிருக்காங்க. இதுக்கு மேலே முட்டு சந்துக்கு வந்துட்டோம், இனிமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எதிர்கட்சின்னு சொல்லிக்கிறதுக்கு அருகதையே கிடையாது என்று இப்போ எதிர்ப்பக்கம் நின்றுக்கிறாங்க. இப்போ இது 2024 தேர்தலில் ஜெயிப்பது அல்லது தோற்பது என்பதல்ல மையமான பிரச்சனை. இந்த நாடு மதசார்பற்ற நாடா அல்லது இந்து ராஷ்டிரமா என்ற கேள்வியை தான் இந்த அயோத்தி நிகழ்வு முன்வைக்குது. இல்லை, அயோத்தி நிகழ்வு முன்வைக்குது. எதிர்கட்சின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஒரு பத்திரிகையாளரா நான் எனக்கு புரியுது, பாஜக தோக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது, என்னுடைய விருப்பம். ஆனால் ஒரு பத்திரிகையாளர் நான் ஃபேக்டை வைக்க வேண்டிய கடப்பாடு. அதாவது பிஜேபி தான் ஜெயிக்கணும், நீங்கள் கோயில்களாக போய் பிஜேபி தான் ஜெயிக்க வைக்க போறீங்க, அது என்னால் மறுக்க முடியாது. அப்படி நான் மறுத்தா நான் ஒரு நடுநிலை பத்திரிகையாளர் இல்லை. கோயிலுக்கு போனதுனால பிஜேபி ஜெயிக்க போறது இல்லைங்க. இப்போ ஏற்கனவே சாஃப்ட் இந்துத்துவா பேசி மாநில தேர்தலில் இந்த கமல்நாத் போன்ற ஆட்கள் இருக்கிறாங்கல்ல,
அவங்க பேச்சை கேட்டு போனதுனால ஒன்றும் ஜெயிச்சிடல. இப்போ வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. உங்களுடைய பிரின்சிபிள் என்ன, என்னுடைய பிரின்சிபிள் என்ன, எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் ஒன்றா கொண்டு வந்து ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோலில் கொண்டாந்துட்டாங்க. மதசார்பற்ற நாடு இல்லை என்பதையும் கொண்டாந்துட்டாங்க. அப்படி கொண்டு வந்த பிறகு அதை ஏற்றுக்கொண்டு விட்டால் காங்கிரஸையோ மம்தா கட்சியையோ மற்ற கட்சிகளையோ எதிர்கட்சின்னு சொல்வதற்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ இவங்க எப்படி வேணால் பேசுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற பத்திரிகையாளர் மணி சனாதனத்தை ஒழிப்போம்னு உதயநிதி பேசியிருக்க கூடாதுன்னு சொன்னார். ஆமாம், பக்குவம் இல்லாத பேச்சு. ஆமாம், இப்போ என்னதான் செய்யணும்? இடம் போனாலும் தப்பு, வளம் போனாலும் தப்பு, கோயிலுக்கு போனாலும் தப்பு, சனாதனத்தை ஒழிப்போம்னு பேசினாலும் தப்பு. என்ன செய்யணும்? இப்போ இவங்க என்ன சொல்ல வர்றாங்க? சனாதனம் தப்புன்னு சொல்றது யாரு? பிஜேபி. அதுக்கு எதுக்கு வாசிக்கிறீங்க? சனாதன தர்மம் என்பது வர்ண தர்மம் தான். திரும்ப அவர் கிளாரிஃபை பண்ணார்ல, வர்ண தர்மம் தான், சாதி ஏற்றத்தாழ்வு தான், அதை ஒழிக்கணும்னு தானே நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ திமுக மாநாட்டில் மசூதி இடிச்சு கோயில் கட்டினது தப்பு. இப்போ காங்கிரஸ் எல்லாம் அப்படி சொல்றதுக்கு தைரியம் வரல. ஆனால் நான் போகமாட்டேன், இது ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவர்கள் பேசியிருக்கிறார்கள், அது சரி. அதாவது பத்திரிகையாளருடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, எது பத்திரிகா தர்மம், நாட்டுக்கு ஒரு தர்மத்தை உருவாக்கி இருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் வந்து பத்திரிகையாளருடைய தர்மம் என்ன? பத்திரிகையாளருடைய தர்மம் உண்மையை மக்களுக்கு உரைப்பது. அதுதான் அவங்களும் சொல்றாங்க. இப்போ மதன் கௌரி மாதிரி உள்ளவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் மூத்த விவரம் தெரிந்த ஆங்கிலம் தெரிந்த பத்திரிகையாளர்கள் தானே. அவங்க உண்மையை சொல்ல வேண்டியது தானே. இப்போ நான் சொல்றதெல்லாம் பொய்யா, ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கிறது பொய்யா, பிஜேபி பண்ண அயோக்கியத்தனம் பொய்யா. இப்போ காங்கிரஸ் இந்த நிலையை எடுத்திருக்கிறது, இதை வந்து ஆதரிக்க வேண்டியது தானே, இதை பாராட்ட வேண்டியது தானே. இப்போ அங்க போகலன்றது ரொம்ப முக்கியமான இல்ல. பாராட்டணும்னு எனக்கு தோணலாம், ஆனா இந்த வழி ஜெயிக்கிற வழி இல்லை. அப்ப நான் மிஸ்கைட் பண்ணக்கூடாது. நீங்க ஜெயிக்கிற வழியை பத்தி பேசுறவர் அப்படின்னு சொன்னாக்கா, வன்னியர் தொகுதியில் வன்னியருக்கு சார்பாக நடக்கிறது தான் ஜெயிக்கிற வழி, தேவர் தொகுதியில் தேவருக்கு சார்பாக நடக்கிறது தான் ஜெயிக்கிற வழி. அதுதான் புரோக்கர் வேலைன்னு சொல்றேன் நான். அதுக்கு பேர் பத்திரிகையாளர் வேலை இல்லை. இப்போ மேல் பாதியில், அப்போ நான் சொன்னாங்க மேல் பாதியில் தலித்துகளுக்கு எதிராக வன்னியர்களை ஆதரிச்சா அதான் ஜெயிக்கிற வழி. இப்போ கோகுல்ராஜ் கொலையில் கவுண்டர் சமூகத்துக்கு ஆதரவாக தலித்துகளுக்கு எதிராக இருந்தால் அதான் ஜெயிக்கிற வழி. அப்போ நீங்கள் ஹிந்து சென்டிமெண்ட்டு அதுக்கு ஆளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வாசிக்கிறது. ஆனால் உண்மை என்னன்னு பாருங்களேன். நான் திரும்ப சொல்கிறேன், 60% பிஜேபிக்கு ஓட்டு போடல. பல காரணங்களுக்காக போடாமல் இருக்கலாம். அவங்க எல்லாரும் இந்துத்துவாவின் எதிரிகள்னு நான் சொல்லலை. ஆனால் இந்துத்துவ பாலிடிக்ஸ்ன்றது ஒரு பாயிண்டில் இருக்குது, அதுக்கு மேலே அது இல்லை. நீங்கள் ஆனானப்பட்ட பிஜேபி மசூதியை இடித்து 93 ஜெயிக்கலை. 93 முலாயம் சிங் யாதவும் கன்ஷிராமும் கூட்டணி, காங்கிரஸ் ஆதரவு. அதே யூபியில் அவங்களால ஜெயிக்க முடியல. அதுக்கு பின்னாலே இவர்களுடைய பிழைப்புவாத அரசியல் காரணமாக அது நொறுங்கி போச்சு. அப்போ மக்களை அதிலிருந்து மீட்பதற்கான வழி என்ன? அது பத்திரிகையாளர் வேலைன்னு கேட்குறேன். அதுதான் பத்திரிகையாளர் வேலை. நீங்கள் ஓகே, கட்சிகள்லாம் சரியா இல்லை அப்படிங்கிற பொழுது இந்த வாக்காளர்களை இந்த பக்கம் திரட்டி இந்தியா கூட்டணி பக்கம் வந்து நிறுத்துறது அப்படிங்கிறது பயசாயிராதா? இந்தியா பக்கம் நிறுத்த வேண்டியதில்லை. பத்திரிகையாளர்களை டெமோக்ராட்டிக் வேல்யூஸுக்கு என்லைட்டன் பண்றது எது சரி. இப்ப நீங்க காங்கிரஸ் பாபர் மசூதியை இடிச்சது தப்புன்னு பேச பயசாயிராதா? நான் வந்து இப்போ வந்து ஒரு கட்சிக்காக இப்படி ஒரு கூட்டணிக்காக இந்த பக்கம் கொண்டு வந்து சேர்க்கறது, இது கூட்டணிக்காக நான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறது. இது அந்த காலத்து திமுக அண்ணா திமுக இல்ல பழைய காலத்து பிரச்சனை இல்லை. இப்போ பாசிசம், பாசிச எதிர்ப்பு, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது, அரசமைப்பு சட்ட விழுமியங்களை பாதுகாப்பது, அதற்கு எதிராக இருப்பது, இப்படி ரெண்டா கோடு விழுந்துருச்சு. சைமன் கமிஷன்ல 1928 அம்பேத்கர் வந்து ஒன்று சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய ஐரோப்பிய நாடுகளில் மதசார்பின்மை பல நூற்றாண்டுகளாக நிலைநாட்டப்பட்டுருச்சு. அங்கேயே ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் மத விஷயங்களில் ரொம்ப உஷாராக நடக்க வேண்டியிருக்கு. எங்கள் நாட்டில் அரசியல்னா என்ன தெரியுமா? இது இந்த வார்த்தையை குறிச்சுங்க, திஸ் இஸ் தியாலஜி இன் ஆக்ஷன். செயல்பாட்டில் இருக்கின்ற இறையியல் தான் இங்கே அரசியலாக இருக்குது. அது இப்போ நடத்துகிறார் மோடி. அந்த மாதிரி நேரத்தில் பாசிசம், பாசிச எதிர்ப்புன்னு இது பிரிஞ்சிருக்குது. அப்போ பாசிச எதிர்ப்பின் பக்கம் நின்று பேசுவது தான் ஒரு பத்திரிகையாளருடைய வேலை. பாசிச எதிர்ப்பு சக்திகளை பலவீனப்படுத்துவது, குழப்புவது, குறி சொல்றது, அல்லது ஜெயிக்கிறதுக்கு வழி சொல்றேன் என்ற பெயரில் ஒரு அதிகார தரகு வேலை செய்வது, இதைத்தான் தமிழின் சிங். நான் சொல்றேன், தோத்துருவோம் இப்போ ஒரு அதீத நம்பிக்கை கொள்ளாதீங்க, ஒரு தோல்வி முகமா இருக்குது அப்படின்னு எச்சரிக்கிறது. நீங்க சொல்றீங்க இது ஒரு போர்ன்று, ஆனா அந்த போர்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேர் என்ன? கூட இருந்து குழி பறிக்கிறதுன்னு பேர். இப்போ ஹிட்லருடைய தாக்குதலில் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு ஆங்கில சொல்றது பிளிட்ஸ்கிரீக் அப்படின்னு சொல்றது. பிளிட்ஸ்கிரீக்ன்றது ஒரே நேரத்தில் தரைப்படை, விமானப்படை, கடற்படை
எல்லாத்தாலையும் தாக்குறது மட்டும் இல்லை, பொய் பிரச்சாரம், கோய கொலுசு பிரச்சாரம். இப்போ இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது அயோத்தியா விஷயத்தில் நடக்கிறது ஒரு பிளிட்ஸ் கிரீக். ஊடகங்களில் எந்த பத்திரிகையை திறந்தாலும் இன்னைக்கு இந்துவை திறந்தா முதல் பக்கத்தில் லார்சன் அண்ட் டூப்ரோ விளம்பரம். லார்சன் அண்ட் டூப்ரோ தான் மெட்ரோ கட்டிட்டு இருக்கிறது. அவங்க விளம்பரம் மோடி வந்து அந்த சிலைக்கு முன்னால் நின்று இது பண்ணுறாரு, ராம ஜென்ம பூமியோடு நாங்கள் இருக்கிறோம். எல்லா கார்பரேட்டுகளும், எல்லா பத்திரிகைகளும், எல்லா ஊடகங்களும் எதை திறந்தாலும் நம்ம புதிய தலைமுறை, பாலிமர், நியூஸ் 18 எல்லாத்துலேயும் ஒரு 10 நாளாக நடக்கிற எடுத்து பாருங்க. அவங்களுக்கெல்லாம் வெக்கம் மானம் ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. அங்கே சம்பளத்துக்காக வேலை பார்க்குறாங்க, ஆனால் என்ன வேலை பார்க்குறோன்றது தெரிஞ்சுக்கணும் அவங்க. அப்படி வந்து இதுதான் அஜெண்டா என்று மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளி மிக முக்கியமான பிரச்சனை ஒன்று சில நாட்களுக்கு முன்னால் வந்துச்சு. 2014 ஆட்சிக்கு வந்த உடனே ஃபினான்ஸ் கமிஷனுக்குள்ளே போய் ரகசியமாக தன்னுடைய தலைவர் ஒய்வி ரெட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார் மோடி. மோஸ்ட் அன்கான்ஸ்டியூஷனல். ஒரு நீதிபதியை தனியாக பார்த்து இப்படி தீர்ப்பு எழுதுன்னு கேட்குற மாதிரி 44% என்று மாநிலங்களுக்கு இருந்த வரி பங்கீடு இருக்கு இல்லையா, அந்த பங்கீடை குறைச்சி 33 அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார் என்பதை கூடவே இருந்த அன்னைக்கு ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்த ஒரு அதிகாரி, சுப்பிரமணியன் ஒரு அதிகாரி, அவர் சொல்லி வந்துச்சு. இது வந்து ஒரு பெரிய ஸ்கேண்டல். மாநில உரிமை மீட்பு மாநாடு நடக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களுடைய அதிகாரம், உரிமை, நிதி ஆதாரம் இது பூரா பறிக்கப்படுது. அதை விவாதத்துக்கு கொண்டு வராமல் இன்னைக்கு பேப்பரில், இன்னைக்கு என்ன பேப்பரில் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல, அதானி தொடர்பாக ஒரு வழக்கு. அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் பட்டியலிடப்படாமல் ரெஜிஸ்ட்ரார் பட்டியலை போடுறவர் வந்து எங்களுக்கு மேலிடத்துலேருந்து உத்தரவு வந்திருக்குது, அந்த வழக்கு இன்னைக்கு போட வேணான்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கை நடத்துகிற துஷ்யந்த் தவே சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதிகிட்ட கேட்குறாரு, இப்படி சொல்கிறாங்க நான் கேட்டதுக்கு அப்படின்னா சரி நாங்கள் விசாரிக்கிறோன்றாரு. அப்போது உச்சநீதிமன்றமே இப்படி இருக்குது, எந்த கேஸு எங்கே பட்டியலிடுவது? நம்ம ஊரில் இங்கே ராமர் கோயிலுக்கு இங்கே எல்இடி ஸ்க்ரீன் வைக்க முடியலன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறான் ஆர்டிகல் 32. உடனே அதை விசாரிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன கூத்து நடக்குது? அப்போது இந்த மாதிரி எது அஜெண்டாவுக்கு வர வேண்டும், நான் அயோத்தியா ஒன்று தான் அஜெண்டா என்று அவர்கள் உருவாக்குகிறார்கள். ஆனால் கீழே அது போனியாகல. அப்படி உருவாக்குவதன் மூலம் எதிர்த்தரப்பை வந்து தோத்துருவோம் அவ்வளோதான். இதை இப்போ இந்த பர்காதத்து நான் சொல்கிறேன், அவங்களுடைய மோஜோ ஸ்டோரியில் 2 நாள் முன்னால் ப்ரோக்ராமு, 6 பேனலிஸ்ட்டு. 2024 இட்ஸ் அ ஃபோர்கான் டெசிஷன், மோடி தான் ஜெயிப்பாருன்னு முடிவாயிடுச்சு. மணி அதே தான் சொல்ல முடிஞ்சிச்சு. வடிவேல் காமெடி ஒன்று இருக்குது, இந்த பஸ்ஸை தள்ளுவாங்க, ஒருத்தன் பின்னால் நின்று தள்ளுமா, அதாவது அவன் இறங்கி தள்ளாமல் பின்னால் இருந்து தள்ளுன்றான், உற்சாகம் முட்டுகிறார் அப்படின்றதுக்காக வேலையை செய்யாமல் இது பண்ணுறான்னு சொல்லி அவனை சாத்துவாங்க. ஆனால் இப்போ இவர்கள் செய்கிற வேலை என்னன்னு கேட்டால் தள்ளிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமான காரியம்தான், தள்ளிட்டு இருக்கிறோம். தள்ளிடுவீங்களா, வண்டி ஓடிடுமா, இதை தள்ளி நீங்கள் போய் சேர்ந்துடுவீங்க, இதை நாங்கள் நம்பணும். அப்படி பேசுகிற ஆளை ஒரு போர்க்களத்தில் சண்டை நடந்துட்டு இருக்குது, ஒரு 1000 படை வீரர்கள் ஃபைட் பண்ணுற இடத்துல ஒரு 10 பேர் அதெல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு பேசுனா என்ன செய்வாங்கன்னா, எதிரியை சுடுறதை விட்டுட்டு இப்படி திருப்பி இந்த 10 பேரையும் சுட்டு தள்ளிட்டு அப்புறம் தான் சண்டைக்கு போவாங்க. அந்த இடத்துல இவங்க இருக்கிறாங்க. ஓகே, யார் எதிரிகள் அப்படிங்கிற கேள்வியோட இதை வந்து நான் ஹாஃப் வேலே முடிச்சுக்கிறேன். இந்த கேள்வி இப்போ வந்து இது போர் என்றால் எதிரிகள் யாருன்னு பரவலாக குறைந்தபட்சம் நம்முடைய வாசகர்களுக்கு தெரியும். ஆனால் எதிரிகளுடைய நரேஷனுக்கு நம்ம இரையாக்குறவர்கள் யார்? பலவீனப்படுத்துபவர்கள், திசை திருப்புபவர்கள், அல்லது நம்முடைய குற்றம் குறைகளை மிகைப்படுத்தி பேசுபவர்கள், அல்லது அஜெண்டாவை மாற்றுபவர்கள் எல்லோரும் எதிரிகளின் 5ஆம் படையினரே. ஓகே, 5ஆம் படையினு சொல்லுவீங்க. நீங்கள் சொன்னது அந்த 10 பேர், அந்த 10 பேரில் யார் யார் இருக்கிறான்னு மக்களே வந்து கண்டுபிடிச்சி வாய்ப்பு இருக்கிறவங்க கமெண்ட்டில் போடுங்க. இன்னொரு வாய்ப்பை செஞ்சு பேசுவோம். ரொம்ப நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்க